இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து அனுப்பிய நபிமார்கள் எல்லோருமே வாலிபர்கள், அதுபோன்று மார்க்க கல்வி கற்ற பெரிய அறிஞர்கள் எல்லாம் வாலிப பருவத்தில் தான் அந்த கல்வியை கற்று அறிஞர்களாக ஆனார்கள். அதற்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சூரத்துல் அம்பியாவுடைய 60வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த ஊர் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், யாரு உடைச்சிருப்பா? ஒரு வாலிபர் இருந்தார். இதே வார்த்தை ஃபதன், ஒரு வாலிபர் இருக்கிறார், அவர் இந்த சிலைகளை பற்றி விமர்சனம் செய்கிறார், அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம், அவர்தான் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதுபோன்று அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சூரா மரியமுடைய 12வது வசனத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வரக்கூடிய அந்த சிறுபிராயத்திலேயே அவர்களுக்கு நாம் கல்வி ஞானத்தை, நபித்துவத்தை கொடுத்தோம் என்று. ஆக அல்லாஹு தஆலா வாலிபர்களை விசேஷமாக கவனிக்கிறான். இந்த உம்மத்தை சீர்திருத்துவதற்காக அவர்களைத்தான் நபிமார்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதை புரிகிறோம்.